ரீனா. தமிழ் கிட்ஸ் லேர்னிங் வேர்ல்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனல்ல நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். கற்றுக்கொள்ள நீங்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்படின்னா இப்பவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மகிழ்ச்சியான கற்றல் உலகத்திற்கு வரவேற்கிறோம். இன்று நாம் வையார் பாட்டியின் அறிவுரைகளிலிருந்து ஆத்திச்சூடி முழுவதும் சிறப்பான பொருள் விளக்கத்துடன் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அழகான நற்பயன் கதைகளை அறிந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு கதையும் நமக்கு ஒரு சிறப்பு விஷயத்தை கற்றுத்தரும். எப்படி நல்லவராக இருப்பது, எப்படி உதவுவது, எப்படி நன்றாக படிப்பது, எப்படி நண்பர்களுடன் ஒற்றுமையாக விளையாடுவது, மேலும் எப்படி ஒரு நல்ல அழகான மனிதராக வளர்வது என்பதையும் தமிழில் நாம் சொல்வது. நல்லது செய்தால் நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும். அப்படியானால் நண்பர்களே, நாம் ஒன்றாக கற்றுக்கொள்வோம். நாம் DPM ஒன்றாக சிரிப்போம். ஒவ்வொரு நாளும் சிறந்தவர்களாக மாற்றிக்கொள்வோம். நீங்கள் தயாரா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியானால் நம்ம அதிசய கற்றல் உலகத்துக்குள் செல்கிறோம். கதைகள் தொடங்கலாமா? முதலாவதாக, அறம் செய்ய விரும்பு. லவ் டு டூ குட் டீட்ஸ். எப்போதும் நல்ல காரியங்களை செய்ய விரும்பு. உதவி செய், அன்புடன் நடந்து கொள். இதுவே அறம். அறம் செய்வோம் அன்புடன். நம்மால் முடிந்த உதவிகளை, ஒரு சின்ன சிரிப்பே உலகையே மாற்ற முடியும். ஆறுவது சினம். Let anger cool down. நீங்கள் கோபமாக இருக்கும்போது அமைதியாக இருங்கள். கோபம் வந்தால் சிந்திப்போம், அமைதியாக நடந்து கொள்வோம். அமைதி நம்மை வலிமையாக்கும். இயல்பு ஒழுக்கம் காக்க. Protect good habits. உங்களுடைய நல்ல பழக்கங்களை தினமும் கடைபிடியுங்கள். நேரம் காக்கும் பழக்கம், சுத்தம், மரியாதை, இவை நம்மை நல்லவர்களாக்கும். ஒழுக்கம் என்பது நம் அழகு. நல்ல பழக்கங்கள் நம்மை அழகான மனிதர்களாக்கும். ஈவர விளக்கேல். Never stop giving. கருணையுடன் இருங்கள். உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். ஒரு நல்ல குணம். உடையதை உன்னேல். Don't eat what's not yours. மற்றவர்களின் உணவு அல்லது பொருட்களையோ நாம் எடுக்கக்கூடாது. பிறர் உணவோ பொருளோ நாம் பார்த்தாலும் அதற்கு ஆசைப்படக்கூடாது. அவர்கள் அனுமதி கொடுத்தால் மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவரின் பொருளை மதிப்பது நல்ல பண்பு. 6. ஊக்கம் உடையவன் வாழ்வான். A brave heart will succeed. முயற்சி செய்யும் ஒருவரே வெற்றியை அடைவார். ஊக்கம் இருந்தால் எல்லாம் முடியுமே. வாழ்க்கையில் வெற்றி நம்முடையதே.
தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் கடக்கலாம். 7. என் எழுத்து இகழேன். Respect numbers and letters. கற்றல் மிக முக்கியமானது, அதை புறக்கணிக்காதீர்கள். கணிதமும் எழுத்துகளும் நமக்கு அறிவை தரும். கணிதமும் எழுத்துகளும் நம் இரு கண்கள், அவற்றை நாம் மதிக்க வேண்டும். என் எழுத்து நம் நண்பர்கள். இறை இரக்கம் செயல். Show kindness to the poor. காலை எழுந்தவுடன் நாள் அழகாக தொடங்கும். பற்கள் தூய்மையாக இருந்தால் நலமும் அழகும் கிடைக்கும். தாவரங்களுக்கு நீர் ஊற்றினால் அவை நமக்கு மகிழ்ச்சி தரும். ஏழைக்கு நாம் செய்யும் உதவி நம்மை வாழ்வில் உயர்த்தும். ஏழையை பார்த்தால் இரக்கம் கொள்வோம், நம் பசுமை இதயத்தை பெருக்குவோம். ஐயம் என்ற செயல். Help without doubt. எதை பற்றியும் யோசிக்காமல் மற்றவர்களுக்கு உதவுங்கள். நம்பிக்கையுடன் செய்வோம், ஐயமின்றி உதவி செய்வோம். நல்ல உள்ளத்தோடும் நம்பிக்கையோடும் நல்ல நட்புகளை வளர்த்துக் கொள்வோம். ஒப்புரவொழுகு. Behave well with others. எப்போதும் நண்பர்களுக்காகவும் நட்புக்காகவும் விளையாடு. அனைவரும் ஒற்றுமையாக சகோதரத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். பாகுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையுடன் இருப்போம். Holdவது ஹோரியேல். Never stop learning. ஒருபோதும் கற்பதை நிறுத்தாதே. நாள்தோறும் ஏதாவது புதியதை படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும். புத்தகங்களை நண்பனாக்கிக் கொள்வோம். Never stop learning. கற்பதை நிறுத்தாதே. தவையார் சொல்லின் அருமை. Value of Vayar's words. வயார் சொன்னது எளிமையானது, ஆனாலும் வாழ்க்கைக்கு மிக பயனானது. ஆவையார் பாட்டி சொன்னது உண்மை, அவர் வார்த்தை வாழ்வில் செம்மை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தெளிவா புரிஞ்சுதா? புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நல்ல படிங்க, நல்ல குழந்தையா இருங்க. See you next video. Bye bye.